அதெல்லாம் பண்ணுவார், பொறுமையா தான் பண்ணுவார். குழந்தை இல்ல அவரு, இப்பதானே வந்திருக்காரு. அரசியலும் இப்பதான் பாக்குறாரு. அவங்க எல்லாம் பழுத்து கொட்டை போட்டவங்க. அவங்க பிரிச்சு மேஞ்சி எல்லாத்தையும் சரி கட்டு போடுவாங்க. அவங்க ட்ராக் வேற, இவரு ட்ராக் வேற. இவர் இப்பதான் புதுசா வந்துக்கிறாரு. இவருக்கும் கொஞ்சம் அனுபவம் வேணும். மக்கள் பாடு எங்க அப்ப ஏற்கனவே ஆட்சி பண்ணவங்களால பாடுபடலையா, கஷ்டப்படலையா? அதான் முதல்ல ஆட்சி பண்ணவங்களால எந்த பிரச்சனையுமே கிடையாதா? எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சுதாங்கிறோம் நாங்க. நான் ரிக்ஷா ஓட்டி, ஆட்டோ ஓட்டி, செக்யூரிட்டி வேலைக்கு போய் பையனெல்லாம் இந்த வேலையில வந்துக்கிறேன். 54 வயசு ஆகுது எனக்கு. நான் என்ன பண்ண? கஷ்டமா தான் இருக்கு. சேலரி அதிகமா இருக்க மாட்டேது. ஆனா பெட்ரோல் மட்டும் போக்குவரத்துக்கு பைக் தான் யூஸ் பண்றோம். ஆனா இப்ப விலை ஏத்திக்கிட்டே போனா மக்கள் தான் கஷ்டப்படுறோம். கவர்மெண்ட் தான் பார்க்கணும். விலைவாசி உயரும், மக்கள் வாழ்வு ரொம்ப பாதிக்கப்படும். எப்படிக்கா சமாளிக்க போறீங்க? ஏதோ போயிட்டு இருக்கு. இதை நம்ம தமிழக அரசு டிவிக்கு விஜய் ஆட்சி ஏதாவது மானியம் கொடுத்து குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது அவர் தான் பார்த்து சொல்லணும் எப்படி முடிவு எடுக்கிறேன்ட்டு. அவர் வந்த உடனே நம்மள ப்ரெஷர் கொடுக்க கூடாதுல்ல, கொஞ்சம் விட்டு தான் போகணும். அவங்களுக்கு முன் அனுபவம் இருக்கு, அதனால குறைச்சிட்டாங்க. இப்ப இவர் புதுசா வந்திருக்காரு, நம்மளும் ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுக்க கூடாது, கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். மோடி குறைப்பாரா? மோடி இல்ல அவங்க கேட்டதான மோடி இந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு குறைக்க வாய்ப்பு இருக்குதா? தெரியலையே. கண்டிப்பா ரைடர்ஸ் எங்களுக்கு ரொம்பவே அதிகம். எப்படி சமாளிக்கிறீங்க? இப்போ ஏன்னா டெய்லி பண்ண 4 தடவை கிட்டத்தட்ட ஏறு இருக்கு. 100 ரூபா 107 ரூபா வரை வந்துருச்சு. எப்படி சமாளிக்கிறீங்க? எங்களுக்கு வேற சூழ்நிலை இல்லையே. நாங்க பெட்ரோல் போட்டால் தான் நாங்க ஓட்ட முடியும். ஓட்டினா தானே எங்களுக்கு சம்பாதிக்க முடியும். எவ்வளவு ஏறினாலும் இறங்கினாலும் நாங்க கம்பல்சரி நாங்க போட்டுதான் ஆகணும். அதுதான் எங்க சூழ்நிலை. இதனால விலைவாசி கண்டிப்பா ஏறும். பெட்ரோல் ஏறினால வண்டிக்காரங்க எல்லாம் ஏறுவாங்க. இது அந்த சுமையும் சேர்த்து எப்படி நீங்க கடந்து வர போறீங்க சார்? காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிட்டு தான் சார் போனோம். காலம் நம்மளுக்கு வருமானம் ஏற்றி கொடுத்தா பரவாயில்ல. அதே இதுவாக இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் நம்ம சமாளிச்சு தான் போகணும். இப்படி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மோடி அரசு நமக்கு ஏதாவது உதவி பண்ண வாய்ப்பு நினைக்கிறீங்களா? ஏன்னா மோடி அரசு ஏற்றி இருக்குது. பெட்ரோல் விலை ஒருவேளை இந்த போர் நிறுத்தம் வந்துருச்சுன்னா பெட்ரோல் விலையை கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது வேணா சொல்லலாம், பாசிபிள் இருக்கு. திமுக அரசு வரும்போது 3 ரூபா 2 ரூபா 3 ரூபா கம்மி பண்ணாங்க. அதே மாதிரி டிவிக்கே பண்ணணும்னு நம்பலாமா சார்? நம்பி தானே அவருக்கு வர வச்சிருக்காங்க, பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 7 ஏறிடுச்சுங்களா? 7 ரூபாய் 6 ரூபாய் ஏறிடுச்சு. தெரியல எனக்கு. நீங்க பொதுவாக எப்படி சார் பாக்குறீங்க? இந்த பெட்ரோல் விலை உயர்வுனால எல்லாமே விலை ஏற போகுது. காய்கறி அந்த மாதிரி எல்லாமே எப்படி சமாளிக்கிறீங்க சாதாரணமாக? இல்ல ஒரு விஷயமா தோணுதா? என்னன்னா அமௌண்ட் கம்மி இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல்ல எல்லா கண்ட்ரிலையும் ஏறி இருக்கு. அதனால நம்ம நாட்டில் தான் நம்ம கம்மியாக யூஸ் பண்றோன்றது என்னோட அபிப்பிராயம். இந்த அளவு கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. கடந்த 5 இயர்ஸா ஏறல பெட்ரோல் ஏறல. பாகிஸ்தான்ல எவ்வளோ, ஸ்ரீலங்கால எவ்வளோ, நம்மளோட 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு அதிகம். நம்மளுக்கு இங்க அவ்வளோ யூஸ் பண்றோம். நம்ம உற்பத்தி பண்ணலையா? நம்ம நாட்டில் கிடையாது. நம்மளே டிபெண்ட் பண்ணலாம். நம்ம அடுத்தபடியா பயோ ஃபியூயல் ஏதாவது கண்டுபிடிக்கணும் ஆல்டர்னேட்டிவா நம்ம. ஏன்னா பெட்ரோல் நம்ம கவர்மெண்ட் கொடுக்க போறது இல்லை, நம்மளே இன்னொரு இடத்துல இருந்து இம்போர்ட் பண்றோம்ல. எப்படி பாக்குறீங்க? போனதெல்லாம் திமுக அரசு மானியம் கொடுத்துருக்கு, 2 ரூபா 3 ரூபா கம்மி பண்ணாங்க. அதே டிவிக்கு அரசு பண்ணணும் நம்பலாம் இதை எதிர்பார்க்கலாமான்னு கேக்குறேன். அது விஜய்க்கு தான் தெரியும். கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கொடுத்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தானேங்க. அதனால நம்மளுக்கு 2 ரூபாய் 3 ரூபாய் உயர்ந்தது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது. பெரிய லாட்டா போடுற லாரிக்கு தான் பெரிய இதாக தெரியும் நினைக்கிறேன். நம்ம டிப்ஸே காத்து அடிச்சுட்டு 10 ரூபாய் போட்டு கொடுத்துட்டு போவோம் இல்லையா? எல்லாரும் ஹோட்டல்ல போறோம், சரி ரைட் எப்படின்னு பார்க்கலாம். சொல்றது நான் டெலிவரி பாய் தான். நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம் இல்ல? ஏன்னா இந்த பெட்ரோல் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கிறது நீங்க தான். ஆமா இல்ல? ஏன்னா உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் 10 ரூபா கொடுப்பாங்களா? 12 ரூபாய் 12 ரூபா கொடுப்பாங்க. இந்த பெட்ரோல் விலையை 6 7 ரூபா ஏறிட்டு எப்படி சமாளிக்கிறீங்க? ஏறுன்னு சொல்றீங்களா? இதுக்கப்புறம் 107 ரூபா இன்னையில இருந்து. அப்படியா? இப்பதான் எனக்கு தெரியுமே. ஆமா 107 ரூபா ஆயிடுச்சு. கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. நான் டெய்லி 200 300 பெட்ரோல் போடுவேன். இப்போ ஏறிச்சுன்னா ஒரு 350 போடுற மாதிரி இருக்கும் பெட்ரோல் தானே. எப்படி சமாளிக்கிற மாதிரி? ஏன்னா பெட்ரோல் விலை ஏற போகும்போது ஏறிக்கிட்டே தான் இருக்கும். எப்படி சமாளிக்க போறீங்க? அது கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ, எப்படின்னு தெரியல. மாநில அரசு டிவிக்கே டிஎம்கே வரும்போது 2 ரூபா 3 ரூபா கம்மி பண்ணாங்க. அதே மாதிரி டிவிக்கே பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மோடி அரசா இதை முழுமையாவே குறைக்கணும், ஏதாவது பண்ணணும். மோடி அரசு நமக்கு ஏதாவது பண்ணணும். அவங்க
நம்ம டிவிக்கே பண்றதுக்கு சான்ஸ். சீமான் அவர்லாம் இதுக்கெல்லாம் நிறைய போராட்டம் பண்ணுவாரு. இதுக்கு டிவிக்கே கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கஷ்டமா இருக்குண்ணா? ஆமா கஷ்டம்தான், எல்லாருக்கும் தான் கஷ்டம். எல்லாருமே பெட்ரோல் போட்டு ஓட்டுற ஆட்டோ டிரைவர்லேருந்து எங்களுக்கும் இந்த டிராஃபிக்கில் ஓட்டினா டபுள் 1 லிட்டருக்கு 2 லிட்டர் பெட்ரோலாக ஆகுது. எல்லாம் வண்டிங்க பெருக்கம் தான். வண்டிங்களை பெருக்க விட்டு அவன் கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டான். இன்றைக்கி நாங்கள் தான் சாகிறோம். இந்த வெயிலெலாம் எதுக்கு அடிக்குது? வாகன பெருக்கத்தினால அடிக்குது. பெட்ரோல் விலையும் ஏறுது. 500 ரூபா கூட விற்றா கூட வாங்கி போட்டு பறக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்துக்கிறாங்களே இன்னைக்கு புதுசாக ரோட்டுக்கு. என்ன பண்ணுறது? ஆனா இந்த வண்டியை வச்சுக்கிட்டு இவ்வளவு துன்புறு பண்றாங்க. அதையும் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? அதுதான் அவங்க வந்து 500 ரூபா 1 லிட்டர்னா கூட வாங்கி ஊற்றிக்குவாங்க. பிளாக்ல விற்றாலும் வாங்கி போட்டுக்குவாங்க. என்ன பண்ணுறது? வண்டி வச்சுன்னா ஒரு கடவுள். கடவுள் அவங்க உலகமே அவங்க கையில் இருக்குதுன்னு அவங்களா நினச்சிக்கிறாங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஆனா இந்த ஸ்டாலின் அரசு வரும்போது வந்து 2 ரூபா 3 ரூபா தள்ளுபடி பண்ணாங்க. ஆமாம், அதே மாதிரி டிவிக்கு விஜய் அரசு பண்ண வாய்ப்பு இருக்காங்க. அவங்க வண்டி இல்லாதவங்களை கேவலமா பாக்குறாங்க. என்ன நினைக்கிறீங்க? அது அவங்க பார்க்குறான்னா அவன் பைத்தியக்காரன். அவன் வண்டி இல்லாத போகிறான் பாரு, அவன் புத்திசாலி. பஸ்ஸு கிடைச்சா போகிறான், நடந்து போகிறான், ஏதோ லிஃப்ட் கேட்டாவது போயிடுறான். அவன் திறமை இல்லை. அவன் வண்டி வாங்குறான் பாரு, அவன் முட்டாள். வண்டியை வாங்குறவன் முட்டாள். ஒரு குடும்பத்துக்கு ஒரு வண்டி இருந்தால் போதும். 10 பேர் இருக்கிறான், 10 வண்டியை வாங்கிட்டு ரோட்டுக்கு வரான், அதே டிராஃபிக்கில் சாகுறான். என்ன பண்ணுறது? அவன் அதான் யோசிக்கணும். ஒரு வண்டியை வாங்குவோம், நம்ம ஒரு வண்டியை யூஸ் பண்ணி அந்த ஒரு வண்டியை வச்சுக்கினா அவன் ஏன் 10 வண்டியை வச்சதானே 10 வாட்டி பெட்ரோல் போடணும். ஒரு வண்டிக்கு நீ டேங்கை ஃபுல் பண்ணால் 1 மாதத்துக்கு வச்சுக்கலாமே, பிரச்சனை இல்லாத இருக்குமே. பெட்ரோல் பஞ்சம் வராது அவனுக்கு. விலை ஏன் ஏறப்போகுது? தங்க விலை கூட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயின்னு இருக்குது. இதெல்லாம் யாரால? எல்லாம் இருக்கிறவன் ஊர் தாலி அறுத்து சம்பாதிக்கிறவனால வர வேணை இவ்வளவும். அவனுங்க பண்ணுற வேணை. அவனுங்க வந்து எவ்வளோ வேணாலும் 5 லட்ச ரூபா விற்றா கூட சவரம் வாங்கிக்குவானுங்க. ஏன்னா அவன் கருப்பு பணத்தெல்லாம் தங்கமாக மாற்றி வச்சுக்கிறான். கேட்டால் என் பொண்டாட்டிக்கு இதில் மாட்டுவேன், அதில் மாட்டுவேன், எல்லாத்துலேயும் மாட்டுவேன்னுவான். புரியுதுங்களா? இதான் உண்மை. நன்றிண்ணா. என்னுடைய